Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்தது தான். சாட்டர்டே எடுத்த vlog வந்து மண்டே அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த vlog வந்து சண்டே எடுத்தது. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாம். காலையில் ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்கும் மாம்பழம் வெட்டிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ செலரி இருந்துச்சு. சரி இதிலே வந்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிடலான்னு தான் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து செலரி எப்படி ஜூஸ் போடுவாங்கன்னா செலரி கூட வந்து குக்கும்பர் அப்புறம் லெமன் இதெல்லாம் சேர்த்து தான் ஜூஸ் மேக் பண்ணுவாங்க. என்கிட்ட லெமனும் இல்லை குக்கும்பரும் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் வந்து செலரி வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போம். இது கூட இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதில் தான் சேர்க்க போகிறேன். என்னென்னு பார்க்கலாம். செலரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி கூட இந்த ஜூஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் செலரியை வந்து தனியாக ஜூஸ் போட்டு குடித்தோன்னா அது டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நான் இது கூட என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா செலரி, அதுக்கப்புறமா வந்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்கெல்லாம் பண்ணும்போது எப்போவுமே கல்லுப்பு தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இது பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரிங்க் வந்து பாடியை வந்து கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து பாடி டீடாக்ஸ் பண்ணுற ஐடியாவில் ஏதாவது இருக்கீங்கன்னா இந்த ட்ரிங்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் நிறைய டீடாக்ஸ் ட்ரிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை vlog-ஆ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம்ல செலரி, ஜிஞ்சர் இதெல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இது அப்படியே குடிக்க முடியாது. ஒரு மாதிரி நம்ம குடிக்கும்போது தொண்டையில் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி குடித்தோன்னா ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி இது கூட சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த ட்ரிங்க் வந்து பெட்டர் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது தான் நல்லது. நான் இதில் வந்து செலரி சேர்த்துருக்கேன், ஜிஞ்சர் சேர்த்துருக்கேன், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஜிஞ்சரு. அதுக்கப்புறமா லைம் சேர்த்துருக்கேன், அதுவும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன், அதுவும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் தான். நான் இதுக்கு முன்னால் சொன்னேன்ல செலரியில் வந்து குக்கும்பர் லெமன் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு, அதை விட நான் இப்போ பண்ணியிருக்கேன்ல லைம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் சேர்த்து ஜூஸ் பண்ணியிருக்கேன்ல, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட்டும் ஸ்க்ராம்பிள் எக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பேனில் தான் பிரெட் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன்னா பேன் ஹீட் ஆனதுமே ப்ரெட்டை வந்து பேனில் போட்டுருவேன். ப்ரெட் லேசாக சூடாகும்போது பட்டரை வந்து மேலே கீழே 2 பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணி போட்டு தான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் டோஸ்டரில் பண்ணுறதை விட இப்படி ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். என் பொண்ணு வந்து ப்ரெட் டோஸ்ட் வேண்டாம் தோசை வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக வந்து தோசை ரெடி பண்ணிட்டேன். ஸ்க்ராம்பிள்ட் எக் வந்து ஆலிவ் ஆயிலில் பண்ணால் நல்லாயிருக்கும், பட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒருத்தங்க நான் என்ன ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. ஆர்எஸ் ஆலிவ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரெட்டில் ஆல்ரெடி பட்டர் நிறைய போட்டேன். ஸோ வந்து எக்கு வந்து ஆலிவ் ஆயிலே எனக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, சாம்பார், தோசை, ஆப்பம், இடியப்பம் இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ வந்து வேறு ஆப்ஷனே இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி பண்ணுறது தான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நண்டு தான் சமைக்க போகிறேன். ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். காலையிலே வந்து தண்ணியில் எடுத்து போட்டேன் ஐஸ் போகிறதுக்காக. சீக்கிரமாகவே ஐஸ் போயிடுச்சு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வந்து குக்கரில் தான் சமைப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா குக்கரில் சமைக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ரைஸ் சமைச்சிட்ருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. குக்கரில் சமைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் பேனில் வச்சு சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்டர் ஃபில்டர் பற்றி நிறைய பேர் ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் வந்து வேற ஒரு வாட்டர் ஃபில்டர் சேம் கம்பெனி தான், பியூரினிட்டியோட தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா புதுசாக ஒன்று வந்தப்போ அவங்க வந்து மாற்றி கொடுத்துட்டு போனாங்க. இதில் வந்து கோல்ட் வாட்டர் வரும், ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர் எல்லாமே வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பியூரினிட்டி வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஷவரில் வைக்கக்கூடிய ஃபில்டர், அதுக்கப்புறமா ஏர் பியூரிஃபையர் எல்லாமே இந்த பியூரினிட்டியில் இருக்குது. நாங்கள் இந்த வாட்டர் ஃபில்டர் வந்து ரெண்டுக்கு தான் வச்சுருக்கோம். மந்த்லி வைஸ் பே பண்ணுவோம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 199 199 தரம்ஸ் வந்து பே பண்ணுவோம் இந்த வாட்டர் ஃபில்டருக்கு எவ்ரி மந்த். இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இது பண்ணுறதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி போட்டுட்டு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள்,
1 டீஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து தண்ணியும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். நண்டு க்ளீன் பண்ண கொடுத்த இடத்துல வந்து 2 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட லெக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி போடாமல் அப்படியே போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதை உடச்சி போட்டேன். ஆனால் கையில் குத்திடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா உடச்சி போட்டேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இங்கே ஷாப்லேயே வந்து அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் வேலை ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட்டு நல்லா ஒரு வாஷ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அரைச்சி எடுத்துருந்தேன்ல, அந்த மசாலா சேர்த்தாச்சு. இப்போ புளி வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துட்டு கல்லுப்பு தான், எப்பவுமே மீன் குழம்பு கல்லுப்பு தான் சேர்ப்பேன். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றணும். எப்போவுமே நண்டு இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி ஊறி வரும். ஸோ வந்து ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கங்க. ஏன்னா வந்து நண்டு வந்து கொதிக்கும் போது அதில் தண்ணி அப்படி ஊறி வர மாதிரி இருக்கும். பச்சை மிளகு வந்து ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நார்மலாக இங்கே ஷாப்ஸில் க்ரோசரியிலே சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்குறத விட அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்போவுமே பச்சை மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ போட்டு அதில் போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நண்டு குழம்புல வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகை வந்து 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளி சேர்க்கலை. இது வந்து என்னோடய கருவேப்பிலை செடி. நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். நல்லா வளர்ந்துருந்தது. பயங்கர வெயில் அடித்ததில் வந்து எல்லாம் பட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், இலைய எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். இனி இது வளராதுன்னு தண்ணி வரைக்கும் நான் ஊற்றாமல் இருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து இலைகள்லாம் அழகாக துளிர் விட்டுருந்தது. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு. ஸோ அதுலேருந்து நான் தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன். அழகாக இலையெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே தோணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். எவ்வளவு தான் அது வந்து பட்டு போனாலுமே வந்து மறுபடியும் வந்து துளிர் விட்டு அழகாக பூத்து வருது. அதை பார்க்கும்போது இதே மாதிரி நம்மளும் இருக்குன்னு தோணும். எவ்வளவு தான் பிரச்சனைகள், எவ்வளோ தான் கஷ்டங்கள் வந்து டவுன் ஆகி போனாலுமே வந்து மறுபடியும் லைஃப்பில் வந்து மேலே வரணும்னு சொல்லி இந்த செடிகளை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே தோணும். நண்டு குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சும் ஊற்றிட்டேன். தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிருந்தேன். குழம்பு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து உப்பு போடும்போது கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து குழம்பு பயங்கர உப்பாயிரும். குழம்பு கூட வேறு எதுவுமே தேவையில்லை. ரைஸும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஈவினிங் வந்து நானும் ஹஸ்பண்ட் தான் வெளியே கிளம்பணும். குழந்தைங்க 2 பேரும் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் நடக்குது அவங்களுக்கு. ஸோ படிக்கணும்னு சொல்லி வரலன்ட்டாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கிளம்பியிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்கட்டும், எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என் பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலை பற்றின ஒப்பீனியன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்சிருந்தாலும் மேபி வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்கள சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனை வந்து கிட்டத்தட்ட 7 ஸ்கூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். என் பையன் வந்து பஹ்ரைனில் 2 இயர்ஸ் படித்தான், இந்தியாவில் வந்து 2 இயர்ஸ் படித்தான். அதுக்கப்புறமா இங்கே துபாயில்னு சொல்லி 7 ஸ்கூல்ஸ் கிட்ட மாற்றியாச்சு. ஸோ ஸ்கூலை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கும். நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். சில ஸ்கூல்ஸில் வந்து சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், சில ஸ்கூல்ஸில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கலாம். எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் இருக்கும், நல்ல விஷயம் இருக்கும். குழந்தைங்க வந்து படிக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நாங்கள் அல்லாதிலுக்கு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் மசாலா வாங்க வேண்டியிருந்தது. இதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன்ல மஞ்சள் பொடி தீந்து போயிடுச்சுன்னு. ஸோ அதுவும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. நான் இங்கே இது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே வந்து தான் வாங்குவேன். இடையில பார்த்தீங்கன்னா வர முடியாமல் இருந்துச்சு. ஸோ கடையிலேருந்து தான் வாங்கியிருந்தேன், வேறு ஷாப்லேருந்து. எப்போவுமே அல்லாதில் போகணும், இந்த மசாலா வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன், வர முடியாமல் போயிடும். எப்படியோ இன்றைக்கி வந்துட்டோம். வந்து என்னெல்லாம் இங்கே வந்தால் வாங்க வேணும் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். நார்மலாக நம்ம இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே வாங்கினது. இந்தியாவில் வாங்கினா இருக்கும்ல ஜீரகம், சேம் அதே மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் லூலுவாக இருக்கட்டும், நெஸ்டோலியாக இருக்கட்டும், ஹாஸ்கிராம் இருக்குல்ல, கொள்ளு, இதெல்லாம் தேடிட்டே இருக்கேன், எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே அல்லாதில் கேட்டு பார்த்தப்போ இங்கே இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக அப்பளம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பேட் அப்பளம் இருக்குல்ல, என் பொண்ணு இது சிக்கன் அப்பளம்னு சொல்லுவாள். இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், அதுவும் இங்கே கிடைக்குது. இந்த அல்லாதில் ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கே யூஏயில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாகவே ரோட் சைடு
சைடில் போனீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஷாப்பை பார்க்கலாம். இந்த அல்லாதல் ஷாப்புக்கு வெளியிலே எழுதியிருப்பாங்க த ஹோம் ஆஃப் இந்தியன் ஃபுட் ஸ்டஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே அல்லாதல் வரோன்னு சொன்னப்போ என் பொண்ணு வந்து மேடாங்கிள்ஸ் சிப்ஸ் இருக்குல்ல, அது வேணும்னு சொல்லியிருந்தா. மேடாங்கிள்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும், இந்தியாவில் கிடைக்கும்ல அந்த சிப்ஸ் தான். ஸோ மசாலா ஃப்ளேவர் எடுத்து கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். வடை எல்லாம் வாங்கியிருந்தோம். வடை, அதுக்கப்புறமா டீ எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஒரு பருப்பு வடை, அதுக்கப்புறமா சுகியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த உள்ள பயிறு, தேங்காய் அதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது சுகியன். நான் வந்து பருப்போட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாச்சு பருப்போட சாப்பிட்டு. சரி இன்னைக்கு ட்ரை பண்ணல, ஏன்னா அந்த டீ ஷாப்பில் வந்து ஆப்ஷன் இல்லை, இதுதான் இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண லாங் வீடியோவில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் ஃபிஷ் மார்க்கெட் காமிச்சிருந்தேன்ல, அது எங்கே இருக்குது, நாங்கள் துபாயில் வந்து புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட். நாங்கள் எப்போ மீன் வாங்க போனாலும் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் போவோம். துபாயில் போயிருக்கோம், ஆனால் என்னவோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டோட ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் தான் பிடிக்கும். என்கிட்ட வந்து லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கூகுளில் போய் ஷார்ஜாவில் உள்ள சூக்கல் ஜுபேல்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரக்ஷன் காமிக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் அங்கேருந்து சிம்பிளி பியூட்டி ட்ரிம்மர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியிருந்தது, எனக்கு வந்து ஐப்ரோஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். எனக்கு என்னவோ இந்த வாட்டி ஐப்ரோ பண்ண திருப்தியாகவே இருக்குல்ல, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போ ஐப்ரோ பண்ணாலும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏதாச்சும் சொதப்பிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்கும், அப்படி உட்காந்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். எங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் டே இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலம் தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.